ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்னு சொன்னாக்கா, ஆக்சுவலி வந்து எட்சின்றது வந்து நம்ம வந்து நிறைய கதைகளை கேட்டிருப்போம். காமிக்ஸ் மாதிரி பார்த்துருப்போம். ஸோ நிறைய அந்த பாக்கெட் எஃப்எம் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு விஷயங்கள் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு விஷுவலான ஒரு படமாக இருக்கிறதால ஓரளவுக்கு வந்து இப்போது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது பார்ட் 1, 2 எதிர்பார்க்குறோம். அந்தளவுக்கான விஷயம் இருக்குது. படம் போகிறதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க, என்ன கிடைச்சது? இல்லை, அது இதுதான்ற மாதிரி ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ ஒரு ட்ரெய்லர் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தோம். டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு கேரக்டரைசேஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணிருக்காங்க. இதில் வந்து ஹீரோயின் வந்து மெயின். ஸோ ஹீரோன்றது வந்து அவருக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா கூட ஓரளவுக்கு அவருக்கு வந்து முக்கியமான ரோல் வந்து பெருசாக இல்லைனால கூட ஓகே தான். சாப்டர் 1ன்னு வச்சிருக்காங்க. சாப்டர் சாப்டர் 2க்கான எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ லாஸ்ட் சீன் வந்து துல்கர் வராரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்ன்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் ரெண்டு இருக்குது. கிரெடிட்ஸ் ஒரு ரெண்டு ஆமாம் 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 ஆமாம். ஸோ இருந்து ஒரு பாசிட்டிவ்னா என்ன சொல்றீங்க? இதுதான் பாசிட்டிவ் அப்படின்னா என்ன சொல்றீங்க? பாசிட்டிவ்னு சொன்னாக்கா பலமே வந்து ஹீரோயின் தான் ப்ளஸ் கதை. ஓகே, அதாவது இதுக்கப்புறம் வந்து வரப்போகிறது வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். சாப்டர் 2க்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? கண்டிப்பாக ரொம்ப ஈகராக இருக்கும். நல்லாயிருக்கும். அது எனக்கு எதிர்பார்க்குறோம். நான் ரிவ்யூ பார்த்தேன். இனிஷியலாக ரிவ்யூவில் வந்து கொஞ்சம் ஒரு சில பேட் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் அது மாதிரிலாம் இல்லை. படம் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாப்டர் 1 ஆமாம். சாப்டர் 2க்கான எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு? இல்லை, நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் கொண்டு வந்திருக்காங்க உள்ள. ஸோ அது ரிவீல் பண்ண முடியாது. பட் படம் பார்க்க நல்லா இருக்கு. பெரிய பெரிய ஆளுங்க உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நிறைய சின்ன சின்ன கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, என்ன கிடைச்சது உங்களுக்கு? இல்லை, எனக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்பே வந்து கொஞ்சம் நல்ல சவுண்டான படமாக இருந்துச்சு. ஹாலிவுட் மூவி ரேஞ்சு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த அளவு இருக்குமான்னு தெரியாமல் தான் வந்தது. நல்லா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. இல்ல அந்த ஹாலிவுட் ரேஞ்சுக்கான லெவல் கிடைச்சதா? இல்லை, எனக்கு கிடைச்சிதான். ஈவன் 30 crores சொல்லியிருக்காங்க பட்ஜெட். அதில் இந்த அளவு எடுத்திருக்காங்கன்றப்போ பெரிய விஷயம். நல்லா இருந்துச்சு உண்மையாவே. யாரோட போர்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஈவன் கல்யாணி பிரியதர்ஷினி அவங்களோட தான் வந்து கெரியர் பேஸ்ட் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. ரெண்டு எண்ட் கிரெடிட்ஸ் படத்துல. ஆமாம், அது எப்படி இருந்துச்சு பாருங்க. அது அன்எக்ஸ்பெக்டட் தான். அது அந்த அவ்வளோ பெரிய ஆளுக்குள்ள கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பார்ட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு? அதான் ப்ரோ சொன்ன மாதிரி தான் வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்கு. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு அந்த கம்பேர் பண்ண முடியாது. கேஜிஎஃப் 1 எப்படி இருந்துச்சோ அந்த ரேஞ்சுக்கு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. நல்லா இருந்துச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. சில நெகட்டிவ்லாம் கேட்டிங்க எனக்கு. ஆமாம் ஆமாம். இந்த படத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சொல்லலாம் என்ன சொல்றீங்க? எனக்கு நெகட்டிவ் எனக்கு பெருசாக எதுவுமே படல ப்ரோ. எனக்கு ஈவன் சின்ன ஒரு லேக் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனப்போ. மற்றபடி எதுவுமே இல்லை. பாசிட்டிவ்னா ஈவன் கல்யாண பிரியதர்ஷினோட அவங்க டேரக்டிங் அவங்க இந்த அளவுக்கு ஃபுல்லாக போனாங்கன்னு எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. இருக்கு, நல்லா டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காங்க. நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த ஹாலிவுட் மூவிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டாக எடுத்திருக்காங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க, என்ன கிடைச்சது? நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு ஃபேண்டசி மூவியாக தான் பார்த்தேன். பட் ஆனால் நல்லா இருக்குது. அடுத்த சீக்வல்லாம் சூப்பராக இருக்கும். துல்கரை கிளைமேக்ஸில் காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். பட் நல்லா இருக்கு, பார்க்கலாம். படத்துல யாரோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? அந்த பொண்ணு பேர் தெரியல. அந்த பொண்ணு நல்லா சூப்பராக நடிச்சிருந்தது. விஷுவல் எல்லாமே ஹாலிவுட் ரேஞ்சுன்னு இருந்துச்சு படம். அந்த கிரிஞ்சாக இல்லை, நம்ம எடுக்க ஒரு கிரிஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிரிஞ்சு இல்லை. ஃபுல்லாக ஹாலிவுட் ரேஞ்சில் நல்லாவே எடுத்துருந்தாங்க. வீடியோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்துல ரெண்டு எண்ட் கிரெடிட்ஸ் இருக்கு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை செகண்ட் ஒன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்களாம் கிளம்பிட்டோம். திடீர்னு பார்த்தா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் கிரெடிட் எதிர்பார்க்கல. படத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சொன்னா என்ன சொல்றீங்க? நெகட்டிவ்லாம் இல்லை ப்ரோ. நான் வந்து ஃபுல்லாக மார்வல் ஃபேன். அதனால் எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. ஃபீல் குட்டாக இருந்துச்சு. நெகட்டிவ் தான். சாப்டர் 1 2க்காக எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? கண்டிப்பாக. சாப்டர் 2 இல்லை, நிறைய சாப்டர் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய சாப்டர் இருக்கும். அப்படிதான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ படம். ஒன்றுமே புரியல. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க? நானா ட்ரெய்லர் பாத்தீங்களா? ட்ரெய்லர்லாம் பார்க்கல ப்ரோ. கூப்பிட்டாங்க, சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். அந்த இடத்துல பார்த்தா இங்கிலீஷ் படம் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்மென் சீரிஸ் அந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சீரிஸாக என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. ஆனால் படம் அடுத்தடுத்த பாட்டில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எங்கேஜிங்கா இருக்கா படம் பார்க்கறதுக்கு? படம் பார்க்கறதுக்கு எங்கேஜிங்காக இருக்குது. ஆனால் லேக்னும் சொல்ல முடியாது. நல்லா போச்சு. ஆனால் ஒரு மாதிரி கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் படத்தில். அவ்வளோதான். மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அது உண்மையா? அப்படியா? ஓகே. அது மார்வல் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லாஸ்ட்டில் வைப்பாங்களே சீன்ஸ், அந்த மாதிரி இதில் வச்சுருக்காங்க. அது அவங்க மார்வல் கூட கம்பேர் பண்ணிட்டாங்க. கிரிஞ்சா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல படம் பார்க்கலாமா? கிரிஞ்சுன்ல ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இம்மார்ட்டலாக இருக்குது படம் ஃபுல்லாக. அது ஒன்று தான் இருக்குது படத்தில். வேறு எதுவும் பெருசாக படத்துல யாரோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? படத்தில் ஆக்டிங் இல்லை போகிற படத்தில் எனக்கு தெரிஞ்சு அவங்க பாட்டை என்னென்னமோ பண்ணுறாங்க. முன்ன உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். நம்ம பேர் வில்லன் அவர் எப்படி பண்ணியிருக்காரு? சாண்டி எப்படி பண்ணியிருக்காரு? சாண்டியை பார்க்கும்போது அந்த வில்லன் கேரக்டருக்கு நல்ல பொருத்தமான ரோலாக இருந்துச்சு. ஸோ அவர் கண்ணு எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும்ல, அது நல்லா பண்ணியிருந்தாரு. இல்ல அடுத்த சாப்டர்ல அவர் வர்றதுக்கான ஏதாவது இது இருக்கா, வாய்ப்பு இருக்கா? தெரியல, பார்த்தா தான் தெரியும். அடுத்த பாட்டாக தான் தெரியும்.
பட் ஆனா எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அடுத்த பார்ட்டில் அவர் அடுத்த வருவாரான்னு part கேட்குறீங்களா? அடுத்த சாப்டர் வருமா? அந்த அந்த சாப்டருக்காக எக்ஸ்பெக்ட் ஏதாவது பண்றீங்களா? இல்லை, இதை இப்போ வரைக்கும் நல்ல ரேட்டிங் தான் போயிட்டு இருக்கு படம். அதே மாதிரி கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் அடுத்தடுத்த பார்ட் இப்போ எப்படி நம்ம இப்போ ஒரு பார்ட் பார்த்தா புரியாது. ஸோ அடுத்தடுத்த பார்ட் கண்டினியூஷன் பார்த்தா புரியும். அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா இந்த படம்? ஓகே. ஸோ கொஞ்சம் பெரியவங்க வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா என்ன படம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, யங் பிளட் அவங்க வந்தாங்கன்னா ஓகே புரியும்னு நினைக்கிறேன். இந்த பிளட் வச்சு தான் அந்த கண்டென்ட். சோ அதுதான். யங் பிளட் வந்தாங்கன்னா ஓகே இந்த சீரிஸ் பார்ப்பாங்கல்ல உட்காந்து. ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு தான் இது ஓகே பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஓவராலா படம் ஒர்த்தா இல்ல ஆவரேஜ் தான்? படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். நல்லா போச்சு, பார்க்கலாம், எல்லாரும் வாட்சபிள் தான். நான் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க, என்ன கிடைச்சது? இல்லை, ஒரு டைலர் பார்த்து தான் போனேன், நல்லா இருந்தது, த்ரில்லிங்காக நல்லா தான் போச்சு. மூவி பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நம்ம ஃபேண்டசி மூவி நிறைய பார்த்துருக்கோம். ஆமாம். ஸோ இந்த படம் என்ன டிஃப்ரெண்டா இருக்கு? என்ன டிஃப்ரெண்ட்? ஃபேமிலியோட பார்க்குற படம் ப்ரோ, என்ன பார்க்கலாம். இப்போ எந்த இதுவும் சர்டிஃபிகேட்டும் கொடுக்க தேவையில்ல, நல்லா பார்க்கலாம். நோ கமெண்ட்ஸ், நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட ஆடியன்ஸோட பார்க்கலாம். யாரோட ரோல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? அதான் பிரியதர்ஷினி, அவங்களோட ரோல் பிடிச்சிருக்கு. அப்புறம் அவன் இந்த பையன் இருப்பான், ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் அவன் பிடிச்சிருக்கு. படத்துல 2 எண்ட் கிரெடிட்ஸ். அது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்க? படம் ப்ரோ, விது ஊர் வந்தாரு, அதை சொல்லக்கூடாது. பாருங்க, தியேட்டர்ல பாருங்க, நல்லா இருக்கு. எங்கேஜிங்கா இருக்கு படம் பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கு. நம்ம ஆடியன்ஸ்க்கு, தமிழ் ஆடியன்ஸ் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. பிடிக்கும். மார்வல் ஃபேன்ஸ்லாம் பிடிக்கும். அதான் அந்த கிரெடிட் வரும், பார்க்கலாம்.